friends, welcome to Fabulous Chef. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டேஸ்டியான prawns குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள் நான் இன்னைக்கு 4 துண்டு பட்டை, 6 ஏலக்காய், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல்பாசி எடுத்துக்கேன். ஒரு 20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா நறுக்கி வெச்சுக்கோங்க. 3 தக்காளி பழத்தை இந்த மாதிரி பொடியா நறுக்கி வெச்சுக்கோங்க. 15 பூண்டை தட்டி வச்சுக்கோங்க. 5 பச்சை மிளகாயை கீறி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 கிலோ இறாலை இந்த மாதிரி சுத்தம் பண்ணி நரம்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. அது கூடவே ஒரு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி 2 பால் எடுத்து வச்சுக்கோங்க. முதல் பாலும் 2வது பால் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வடை சட்டியில் நல்லா சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உடைச்சி உளுந்து சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, ஏலக்காய், சோம்பு, கல்பாசி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. கூடவே நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ தட்டி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 5 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கிக்கலாம். அந்த வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற 3 தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வணக்கி விடுங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளேமை மீடியமில் வச்சு நல்லா கொஞ்சம் வணக்கிக்கோங்க. இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்தோம்னா அதில் வெங்காயம், அந்த பூண்டெல்லாம் நல்லா அடி பிடிக்காமல் கொஞ்சம் நல்லா வணங்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இந்த வடை சட்டியை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வணங்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சுங்க. செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற அந்த இறாலை சேர்த்துக்கலாம். இறால் உங்களுக்கு பொதுவாக ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். ஒரு 3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இறாலெல்லாம் நல்லா வெந்துடும். அதனால் இறால் போட்டு நல்லா வணக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த 2வது பாலை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த 2வது தேங்காய் பாலை சேர்த்து இறால் வேகிறதுக்கு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நம்ம இறால் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த திக்கு பாலை ஊற்றிக்கலாம். அது கூடவே ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி அந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்ததும் பாருங்கள், நம்ம இறால் நல்லா வெந்திருக்கு. ஒரு கொதி வந்து குழம்பு நல்லா திக்கானதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்பு சாதத்து கூடயோ இல்லை இட்லி தோசை கூடயோ இல்லை சப்பாத்தி, இடியாப்பம் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான இறால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேபுலஸ் செஃப்புக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.